ஹனிபி தமிழருவியில் தினமும் திருக்குறளில் ஒரு அதிகாரத்துடன் சந்திக்க போவது நான் உங்கள் சிட்டு மற்றும் ஹனி. குறளை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க திருக்குறள் பார்ப்போம். குறள் எண் 311. சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் போல். பொருள்: மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தை பெறக்கூடும் என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமல் இருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும். குறள் எண் 312. கருத்தின்னா செய்தவர் கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் போல். பொருள்: சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்த துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும். குறள் எண் 313. செய்யாமற் செற்றார்க்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமம் தரும். பொருள்: யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவருக்கு பகைவர் கேடு செய்துவிட்டால் அதற்கு பதிலாக அவருக்கு வரும் கேடு மீளா துன்பம் தரக்கூடியதாகும். குறள் எண் 314. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மைய செய்து விடல். பொருள்: நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கி தலை குனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுதான். குறள் எண் 315. அறிவினான் ஆகுவதுண்டோ இறுதி நோய் தன்னோய் போர் போற்றாங்கடை. பொருள்: பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை. குறள் எண் 316. இன்னா என தானுணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கட் செயல். பொருள்: ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்கு செய்யாமல் இருக்க வேண்டும். குறள் எண் 317. எனைத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் மனந்தானும் மானா செய்யாமை தலை. பொருள்: எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை மனத்தால் கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும். குறள் எண் 318. தன்னுயிர் கிண்ணாமை தான் அறிவான் என்கோலோ மண்ணுயிர் கிண்ணா செயல். பொருள்: பிறர் தரும் துன்பத்தால் தனக்கேற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்த துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாதல்லவா? குறள் எண் 319. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். பொருள்: பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும். குறள் எண் 320. நோயில்லா நோய் செய்தார் மீளவா நோய் செய்வார் நோயின்மை வேண்டுபவர். பொருள்: தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும். எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது. நன்றி. நாளை அடுத்த அதிகாரத்துடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிட்டு மற்றும் ஹனி. அக்கா நன்றி குறள் சொல்லிக் கொடுத்ததுக்கு. பை ஃப்ரெண்ட்ஸ், நாளை சந்திப்போம்.